இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியல் எபிசோட் பார்க்கும்பொழுது முதல்ல தோணுன விஷயம் இதுதான். பாக்யலட்சுமி சீரியலில் எப்போ பாக்கியாவுக்கு கோபியை பற்றிய உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சிட்டே இருப்போம். எப்படா மாட்டுவார் கோபின்னு. கடைசியாக கோபி மாட்டினதுக்கப்புறம் ப்ளீஸ்ப்பா எங்களை விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 எபிசோடுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. நசன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விஷுவல் மீடியமில் ட்ராமா மாதிரி கதை ஓடும். அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு எபிசோட். எப்போ நிவினுக்கு தெரிஞ்ச உண்மை நிவினுக்கு தெரியுங்கிறது காவேரிக்கு தெரிய வரும். காவேரிக்கு இந்த நிவின் இதனால தான் அதை பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா முக்கியமான திருப்பம் அது. ஏன்னா இப்போ தான் விஜயும் காவேரியும் நெருங்குற சமயத்தில் இந்த உண்மை தெரிஞ்சால் என்ன நினச்சிப்பாங்க காவேரி, ஓகே அவர் நம்ம மேலே அன்பு இல்லை போல், காதல் இல்லை போல், நம்மளை விரும்பலை போலன்னு நினச்சிப்பாங்க. இதை வச்சு அது மட்டும் இல்லாமல் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி இதை யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லி நீயே இப்போ இன்னொருத்தனை சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்கு ஒரு சம்பவம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு முக்கியமான விஷயத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க 2 பேரும். சரி, ஓகே, பேசுறது முக்கியமான விஷயம் தான். அட்லீஸ்ட் வசனங்களாச்சு இன்னும் கிறிஸ்பாக இன்னும் பெட்டராக இதை கரெக்டாக இது பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் தெரில, ஒரு மாதிரி நிறைய ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் போட்டதுனா கொஞ்சம் பேரலாக அந்த பக்கம் கொண்டு போக ட்ரை பண்ணாலும் கூட ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பான ஒரு இடமா அந்த இடத்துல இல்லை. அதில் முக்கியமாக இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வெக்கமால உனக்கு அறிவில் உனக்கு எனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் மனசில். யமுனா என் தங்கச்சியை ஒன்றை மாதிரி ஆள்கிட்ட பழக விட்டா நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. இந்த பார், உனக்கும் எனக்கும் கொடைக்கானல்ல ஒரு அன்பு காதல் எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் எப்போ உன்னை மணமேடையில் ராகினியோட பார்த்தனோ அன்றைக்கி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் கிளம்பி இங்கே வந்துட்டேன். நீ திருப்பி இங்கே வந்தபொழுது பார்க்கும்பொழுதே என்ன நடந்துச்சு, நீ பார்க்கும் பொழுதே எனக்கு ஆல்ரெடி நான் விஜயுடைய மனைவியாக தான் இருந்தேன். நடு ரோட்டில் வச்சு என்னை பார்த்தா அவர் அப்போ பார்த்தார். அப்போ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. அப்படி இருக்கும்போது நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நீ எப்போ கூப்பிட்டா நான் கிளம்பி உன் கூட வந்துடுவேன் நினச்சிட்டு இருக்கேன். நான் அவ்வளோ கேவலமானவளாக நினச்சியா, அசிங்கமாக நினச்சியா, அவமானமாக நினச்சியான்னு பேசிகிட்டு இருந்து கல்யாணமான ஒருத்தியை இப்படி திருப்பி வந்துடுவான்னு என் தங்கச்சிட்ட சொல்லியிருக்கிறா. நீ என்ன நினச்சிருக்க? அதை தான் யமுனாவும் கேட்குறான். என்ன சந்தேகப்படுறா? நான் கொடுத்த தைரியம் தான் உனக்குங்கிறா. அப்போ நான் என்ன உனக்கு தைரியம் கொடுத்தனா? என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலன்னு பேச 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 செம்ம காண்டாயிட்டாரு நிவின். நிறுத்து காவேரி, நிறுத்து. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டியா? உண்மையில கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ண மாதிரி பேசுகிற, நடிக்காத. ஊருக்கு நடிக்கிற, உன் குடும்பத்துக்கு நடிக்கிற, உலகத்துக்கு நடிக்கிற, எல்லாத்துக்கும் நடிக்கிறியே தவிர அது உண்மை கிடையாது அப்படின்னு பேச. என்ன சொல்கிற அப்படின்னா, நீ பண்ணியிருக்கிறது கான்ட்ராக்ட் மேரேஜ். நர்மதாவுடைய மருத்துவ செலவுக்கு பணம் வேணும், திடீர்னு பணம் தேவைங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்க, அவ்வளோதானே, அதான உண்மை அப்படின்னு ஷாக் ஆகி உடஞ்சி போயிட்டாங்க இவங்க. என்னை பற்றி விஜய் என்ன நினைப்பார், என்னை பற்றி விஜயோட குடும்பம் என்ன நினைக்கணும்லாம் பேசினவங்க இது எல்லாமே ட்ராமா மாதிரி ஒரு செகண்டில் உடச்சு விட்டாருன்னு சொல்லிட்டு இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, விஜய் தான் சொன்னார் அப்படின்னு சொல்ல, இது எனக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்ச உண்மை, கண்டிப்பாக அவர் தான் சொல்லியிருக்கணும். அவர் சொன்னாரான்னு திருப்பி கேட்டு அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் சொல்கிறார். கொடைக்கானலில் பசுபதி கடத்தி வச்சது, அப்புறம் ராகினி கூட கட்டாய கல்யாணம் நடக்க பார்த்தது, தாலியகிரியே கட்டிடாரான்னு இவர் சொன்னது, அப்புறம் நேராக ஆஃபீஸ்க்கு பார்க்க சொல்லி அப்போ பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணோம், இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். ஆனால் 1 வருஷத்துக்கு பிறகு அவளோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு பயமாக இருக்குது, நீ அவளை ஏற்றுக்கோன்னு சொல்ல, நான் அவளை ஏற்றுக்கிறேன்னு சொல்ல, இவர் பணத்தெல்லாம் எடுத்து போய் மொத்தமாக கொட்டி பணத்தை வச்சுட்டு அவளை கொடுத்துருங்கன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் கேட்க அப்படியே காவேரி உடஞ்சிட்றாங்க. நல்லா நடிச்சிருந்தாங்கன்னா அவங்க அப்படியே உடஞ்சி அப்படியே நொறுங்கி போகிறத கண்ணு முன்னாடியே பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இப்போ விஜய் மேலே அன்பு இருக்குது இப்படி. ஆனால் இவர் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கமாடிட்டின்னு சொல்லுவாங்களோ, ஒரு பொருள் பண்டம் மாதிரி இங்கிட்ட பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி அவர்கிட்ட பணம் இருக்குங்கிறதுனால அவர் 1 வருஷம் கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறார் குடும்பத்துக்காக. உன்கிட்ட பணம் இருக்குங்கிறத நீ பணத்தை கொடுத்து அவளை ஏன் கூட அனுப்பிடுங்கிற. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சதுக்கப்புறமா அவரே குடும்பத்துக்கு பார்த்துட்டு பிளான் பியில் எனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை பார்த்தா என்ன எப்படி தெரியுதா அப்படி தெரியுதா. இதுக்கப்புறம் இந்த பார், எனக்கும் உனக்கு எதுவுமே கிடையாது, நான் அவர்கிட்ட பேச வேண்டியது அவர்கிட்ட பேசிக்கிறேன், இனிமேல் என் மூஞ்சியே முடிக்காத, என் தங்கச்சி விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இன்னும் என்கிட்ட தானே சொன்னார், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட தானா என்ன உரிமை எடுத்துக்கிற, இனிமேல் உனக்கு என் மேலே எந்த உரிமையும் கிடையாது, அப்படியே விட்டு போயிடு அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க காவேரி கோவமா. இந்த பக்கம் உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு நிவின். அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட பற்றியும் இப்போ நடந்த விஷயங்களை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா